கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் வந்திருக்கிறவங்கள் யாவரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட அவருடைய பிரசனத்திற்குள்ளாக வந்திருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்திற்கு ஒரு வேதத்தை திருப்பிக் கொள்வீர்களானால், லூக்கா 13:8, அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி ஏறு போடுவேன். உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீங்க போடாததுனால கர்த்தர் ஒருவேளை உங்களுக்கு இந்த சிறையிருப்பின் வாழ்க்கையை அனுமதித்திருக்கலாம். ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது, சிறைச்சாலையிலும் கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. ஒருவேளை உலகத்தின் மேன்மைகள் நம்மை விட்டு போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை விட்டு போகலைன்றதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அநேக வேளையில் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சில சாட்சி சொல்லுவாங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நான் இந்த சென்னை பட்டணத்துக்கு வரும்பொழுது வெறுங்காலாக நான் இப்போது நான் ஷூ போட்டிருக்கேன், என் ஷூவோட விலை 4000 ரூபாய். அடுத்து சிலர் சொல்லுவாங்க, நான் சென்னை பட்டணத்துக்கு வரும்பொழுது என்னிடத்துல ஒரே ஒரு சைக்கிள் இருந்தது, இப்பொழுது கர்த்தருடைய கிருபையினாலே முதலாவது ஒரு பைக் வாங்க செய்தார், இப்பொழுது கார் வாங்க முடியாத கர்த்தர் கிருபை செய்திருக்கா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, ஓகே, நல்லது. அடுத்தது, நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்படி ஒரு சாட்சி எங்கேயா கேட்டிங்களா? நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்படும் போது எனக்கு பைபிளே என்னன்னு தெரியாது. நான் முதல் வருஷத்தில் ரட்சிக்கப்பட்ட போது ஒரே ஒரு முறை பைபிள் படித்தேன். 2வது வருஷம் ரட்சிக்கப்படும் போது 2 தடவை படித்தேன். இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஒரு வருஷத்துக்கு 30 முறை நான் பைபிள் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற சாட்சி எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? அப்போ உலக மேன்மையை நம்ம சாட்சியாக இங்கே சொல்லிட்டு இருக்கோம், அதெல்லாம் இங்கே விட்டுட்டு போகிற ஐட்டம். அப்போ இன்னைக்கு சாட்சி எப்படி இருக்குது? கர்த்தர் ஏன் இன்னும் கொத்திட்டே இருக்கிறாருன்னா, உன் சாட்சியே சரியில்லை. என்ன மேன்மைப்படுத்துற? என்ன மேன்மைப்படுத்துறியா? ஒன்ன மேன்மைப்படுத்துறியா? இங்க சொல்றது என்ன? நான் மேன்மைப்பட்ட ஆண்டவரை, நான் உயர்ந்த, என்ன எங்க உயர்த்தின? என்ன எங்க உயர்த்தின? அப்போ இன்றைக்கு வாழ்க்கையில நம்முடைய சாட்சி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதா எனக்கு என்னை மகிமைப்படுத்துகிறதா? அப்போ உலகத்தில் எல்லாரும் உங்களை பார்க்கும்போது நீங்கள் வரக்கூடிய காரு, பைக்கு, நீங்கள் இருக்கக்கூடிய வீடு, நீங்கள் கழுத்தில் போட்டிருக்கிற செயின், கையில் போட்டிருக்கிற மோதிரம், கையில் போட்டிருக்கிற வளையல், இதெல்லாம் வச்சு உங்களை எஸ்டிமேட் பண்ணலாம். ஆனால் கர்த்தர் இதெல்லாம் போட்டிருந்தா கூட, உன்னை அறியேன் அக்கிரமை சிந்தைக்காரன் என்னை விட்டு அகன்று போங்கள், தீர்க்க தரிசனம் சொன்னவங்களும் பிசாசுகளை விரட்டினவர்களை பார்த்து சொல்வாரே, ஆனால் உங்களை என்னை பார்த்து என்ன சொல்ல மாட்டாரு. அப்போ இன்னைக்கு சாட்சி எப்படி இருக்கிறது? அப்போ அங்கே கர்த்தர் அவனோட கூட இருந்தார். சரி, இப்போ அந்த சாட்சி அங்கே உள்ள இருக்கிறான். பிரச்சனை, இப்போ நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு எல்லார்ட்டையும் கேட்டால் ஆளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. பாஸ்டர்ட்டு கேட்டோன்னா எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, இந்த பிரச்சனையின் சூழ்நிலையில் உங்களிடத்துல ஒருத்தன் சொல்கிறான். அந்த 39 40வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேர் ஜெயிலில் உள்ளே போடுறாங்க. எங்கே? யோசேப்பு இருந்து அதே சிறைச்சாலையில் அவனை உள்ளே போட்டாங்க. அந்த 2 பேரும் அவன் ஒரு நாள் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறாங்க. யோசேப்பு கேட்குறான், ஏன் அவன் முகம் துக்கமாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அவன் சொல்கிறான், நான் ஒரு சொப்பனம் கண்டேன் அப்படின்றான். பார்த்துட்டியா? முடிஞ்சுதுறான் அவன் லைஃப். என் லைஃப் நான் ஏன் இங்கே இருக்கேன் தெரியுமா? சொப்பனம் கண்டனால தான் நானே ஜெயிலில் இருக்கிறேன். உனக்கு வந்துருச்சா? தொலைஞ்ச நீ அப்படின்னு தான் நாமளா இருந்தால் சொல்லியிருப்போம். நம்ம அப்படி தானே சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். பைபிளை என்னை கையில் எடுத்தேன்னா அன்னைக்கு ஆரம்பிச்சதுங்க என் பிரச்சனை. இன்னும் விட மாட்டேது, பைபிளையும் விட முடியல, பிரச்சனையும் விட முடியல. அப்போ இன்னைக்கு யோசேப்புட்ட அவன் சொல்றான், நான் சொப்பனம் கண்டேன், அதுதான் நீ ஜெயிலில் இருக்கிற. பார்வோன் பாருங்க, பார்வோனோட அரண்மனையில் இருக்கிற 2 பேர் உள்ள வந்துட்டாங்க. அப்போ என்ன சொல்றா, டே, நான் கூட எங்கள் அப்பாவுக்கு செல்ல பிள்ளையா இருந்தேன்டா ஒரு காலத்தில், அன்னைக்கு ஒரு சொப்பனத்தை கண்டேன், சொன்னதான் தாமதம், இன்னைக்கு எங்கே இருக்கிறேன்? இப்போ தலைவலியோடு நீங்கள் இருக்கிறீங்க. நான் கேட்குறேன், சிஸ்டர், தலைவலிக்கு ஒரு மாத்திரை கிடைக்குமா? நானே போட்டு சரியாகலை, என் தைலமே ஒர்க் அவுட் ஆகல, உங்களுக்கு நான் எந்த தைலத்தை நான் கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் சொல்லி இருக்கிற தைலத்தை எடுத்து கொடுத்துட்டு போங்களேன், வாயை மூடிட்டு. முடியலையே நம்மளால. நம்ம ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறோம். அவன் சொல்றான், சொப்பனம் சொல்வது தேவனுக்குரியதல்லவா? எங்க சொல்றான்? அவனே சொப்பனத்தினால ஜெயிலில் இருக்கும்போது ஜெயிலில் 2 பேருக்கு சாட்சி சொல்றான். நம்ம சொல்ல முடியுமா? நானே பிரச்சனையில் இருக்கிறேன். தமிழில் சொல்லுவாங்க, தனக்கே தகராறு, இதில் தம்பிக்கு வேற பலகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கே இல்லை, இதில் நான் போய் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே முதலாவது சொப்பனத்தை கண்டவன் இன்றைக்கு ஆண்டவர் கூட இருந்தபடினால் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும்படியாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா.
அப்போ இன்றைக்கு நெருக்கமான வாழ்க்கை எதற்கு? நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் அடுத்த தேர்ச்சி பெறும்படியாக தான் இந்த நெருக்கம் நமக்கு வருகிறது. அப்போ நெருக்கம், அவன் அதே பிரச்சனையை சொல்றான், எனக்கு இருக்கிற அதே பிரச்சனை தான் அவனுக்கும் இருக்குது. ஆனா அதற்கு தீர்வு யாரு தான்? ஆண்டவர் தான் சொல்லக்கூடிய நிலைமை இன்னைக்கு உங்க வாயில என் வாழ்க்கையில இல்லாதனால தான் இன்னும் நீங்கள் கொத்தப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. எரு போடுகிற அனுபவம்னா என்ன தெரியுமா? எருன்ற சாணி இல்லையா? சாணி எவ்வளவு வாசனையா இருக்கும் இல்ல? சாணி வாசனை இருந்தா சென்ட்டு தானே. என்ன இன்னைக்கு இந்துக்கள்லாம் அப்படியே அதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. கோமியம் அந்த இது அப்படி கீழெல்லாம் போட்டு தலையெல்லாம் போட்டு அதை முழுகுறாங்க. அப்போ அந்த சாணி எப்படி இருக்கும்? எரு போடுகிற அனுபவம் என்றால் என்ன? நல்ல ஒரு வாழ்க்கையில் இப்போ எல்லாரும் சர்ச்சுக்கு வரும்போது என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் பவுடர் உள்ளே அடித்து கொஞ்சம் ஸ்மெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி கழுத்துக்கு பின்னாடி காதுக்கு பின்னாடிலாம் கொஞ்சம் பவுடர் போட்டு கொஞ்சம் சென்ட்லாம் அடித்து பக்கத்தில் வரவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கூடாது? ஒரு ஆள் குளிக்காமல் கூட சிலர் வந்திருக்கலாம், தெரியல, கத்திரி தோத்துறோம். சரியா? அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஸ்மெல் வெளியில் தெரியக்கூடாது. ஆனால் இங்கே கொத்திட்ட பிறகு என்ன பண்ணுறாருன்னா எரு போடுகிறார். அந்த எரு எப்படி இருக்கும்? அவமானம். நம்முடைய வாழ்க்கையில் சில அவமானங்கள் அனுமதிக்கப்படுகிறது. அப்போ நம்ம நினைக்கிறோம், ஏன் எனக்கு இந்த அவமானம் வந்துச்சு? எப்படி எனக்கு இந்த அனுபவம் வரலாம்? பெயர் நாற்றம் எடுத்தது. அவனுடைய பெயர் நாற்றம் எடுத்தது. நல்ல மேனேஜர் தான் இருந்தாரு. நல்ல மேனேஜரா இருந்தவருக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? சீப்பாய் போயிட்டாரு. இப்போ அந்த ஓனர் என்ன பண்ணிட்டார்? அவர் தூக்கி ஜெயில போட்டார். அதே ஓனர் தான் அவர் கையில சாவி, கொத்து சாவியை கொடுத்தவர் என்ன பண்ண? கொத்து சாவிய பிடுங்கிட்டார். அப்ப இன்றைக்கு உங்க பொசிஷன்ல இருந்து, உங்களுடைய நிலைமையில இருந்து நீங்கள் கீழே தள்ளப்பட்டு இருக்கலாம். நல்ல வாழ்ந்த வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம், நல்ல செய்த ஊழியங்கள் கெட்டு போயிருக்கலாம். ஆனால் ஏன் இது நடந்தது? உங்கள் மீது அவர் எரு போட்டுக் கொண்டிருக்கிறார். உலகத்தின் பார்வைக்கு அது நாற்றம் போல காணப்படலாம். அது உங்களில் அது அவமானம் நிந்தையும் ஏற்படாவிட்டால், கிறிஸ்து பட்ட பாடை நீங்கள் படாவிட்டால் அந்த மேன்மையை நீங்கள் அடையவே முடியாது என்பதை மறந்துவிடக் கூடாது. பட்டம் பச்சை மரத்திற்கு இதை செய்வார்கள், பட்ட மரத்திற்கு ஏன் செய்ய மாட்டார்கள்? அப்ப கிறிஸ்துவனுடைய பாடுகள் வழியாக அந்த மகிமை நீங்கள் அடைய முடியும். அப்ப இன்றைக்கு அவர் துப்பப்பட்டார், அவர் கன்னத்திலே அறையப்பட்டார், தலையில முட்டெடுத்து வைத்து அறைந்தார்கள், நிர்வாணப்படுத்தி அவரை எல்லா ஸ்ட்ரீட்டுக்கு நடுவுல எல்லா மக்களும், பப்ளிக் மக்கள் பார்க்கிற மத்தியில அவர் நிர்வாணமாக தொங்கினார், உங்களுக்காக, எனக்காக. அப்ப அந்த பாடுகள் வழியா நீங்களும் நானும் போலனா அந்த பரலோக பாக்கியம் உங்களுக்கு எனக்கும் நிச்சயமாகவே இருக்கவே இருக்காது. அப்போ எரு போடுகிறதான அனுபவம் என் வாழ்க்கையில இல்ல நீங்க சொன்னீங்கன்னா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவனே நான் தயவு செய்து கொஞ்சம் கொத்தி எரு போட்டுருங்க ஆண்டவரேன்னு கேட்போம். அப்போ அவமானங்கள், நிந்தைகள், பாடுகள் இவைகளின் வழியாக இந்த யோசேப்பு கடந்து போகிறான். செய்யாத குற்றம். அவன் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிட்ட பிறகு தன்னுடைய ஆதங்கத்தை அவனிடத்துல சொல்றான். பாடப்பாத்திரக்காரத்தை சொல்றான், நான் களவாய் கொண்டு வரப்பட்டவன், நான் தவறு ஏதும் செய்யவில்லை, ஆனாலும் இந்த இடத்துல நான் இங்கே செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள். நீங்க கூட நிறைய பேரை பார்த்து சொல்லிருக்கலாம், ஜெபம் பண்ணி உங்க மூலமா நன்மையை பெற்றிருப்பாங்க, நீங்க எனக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவர்களிடத்துல கேட்டிருக்கலாம். நீங்க கேட்காம இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். 2 வருஷம் பாலா போன மனுஷன் மறந்தே போயிட்டு. அப்ப இன்றைக்கு மனிதர்களால் நீங்கள் மறக்கப்பட்டு போயிருக்கிறீங்களா? நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு மனிதர்களால் கைவிடப்பட்டிருக்கிறீங்களா? நன்றி அறியாதவர்களாக உங்களுக்கு மனிதர்கள் உங்களுக்கு நன்மை பெற்று உங்களுக்கு தீமை செய்தார்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. காரணம் என்ன? அவர் உங்களை குத்தி எரு போட்டுக் கொண்டிருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் தன்னுடைய நீதியை விளங்க செய்யணும்னு பார்த்தான, நீதி ஒர்க் அவுட்டே ஆகல. சில சொல்லுவாங்க, இந்த கையினால எவ்வளவு கொடுத்திருக்கிறேன் தெரியுமா பிரதர்? நான் தாராளமா கொடுத்திருக்கிறேன் பிரதர், ஏராளமா கொடுத்திருக்கேன், இப்ப வேணா அந்த பேனை போடு. அப்போ இன்றைக்கு கையை குறிச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த கையினால எவ்வளவு கொடுத்திருக்கேன் பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு உங்களோட கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். எத்தனை பேர் வீட்டுல சாம்பார் வச்சிருக்கீங்க? இது வரைக்கும் சாம்பார் வைக்காதவன் தமிழனா? சாம்பார் வச்சிடறோம். சாம்பாருக்கு எல்லாரும் கரண்டியில தான் ஊற்றுவோம் இல்லையா சாப்பாடுல. சாம்பார் இட்லிக்குனாலும் சாம்பார். இந்த கை என்ன கை? எவ்வளவு பேருக்கு தாராளமா ஏராளமா கொடுத்த கை. இந்த கையை போல ஒரு கையில நம்ம நிறைய நேரத்துல நம்மள நல்லவன் என்ன சொல்றோம், அப்படிதான் நம்ம சொல்றோம். ஏன் எனக்கு இந்த பாடம் என்ன அர்த்தம்? நான் எவ்வளவு நல்லவன், எனக்கு ஆண்டவர் என்ன பாடு, அதெல்லாம் சொல்ல வரோம். இயேசு சொல்றாரு, என்னை நல்லவன் என்று
சொல்வானேன்னு இயேசுவே சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம்? இந்த கையை தெரியுமா அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த கையை பத்தி இப்ப நான் சொல்ல போறேன். சாம்பாருக்குள்ள கரண்டி இல்ல, நீங்க கையை வச்சு சாம்பார் எடுத்து ஊத்துறீங்க. வீட்டுல அம்மா என்ன சொல்லுவாங்க, மனைவி என்ன சொல்லுவாங்க? கை உள்ள போடாதீங்க. உங்க கை ஒரு சாம்பார் தாங்க மாட்டுது. இது நல்ல கையா நல்ல கையா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சாம்பார் தாங்கலங்க இந்த கை. அதுதான் நீங்களும் நானும், ஒன்றுக்கும் உதவாதவர்கள். நம்மள ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு நம்மளை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோம். நான் நல்லவன், நான் நல்லவன். அதனால ஏன் அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? அவங்கள விட நான் நல்லவன், எனக்கு ஏன் இது வந்துச்சு? இப்படிதான் ஆண்டத்தை கேட்கிறோம். ஆனா ஒரு சாம்பார் தாங்காத நீங்களும் நானும் நல்லவங்களா இருக்க முடியும்? ஒன்றுக்கும் உதவாத. இன்னைக்கு கனி தரக்கூடிய அனுபவம்னா ஆண்டவருடைய சமூகத்தை நாம நிற்கும் போது நம்ம ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஒண்ணுமே கிடையாது. நம்ம மாத்திர தன்மையை உணர்கிறதே இல்லை. நிறைய நேரத்தில் நம்ம மேன்மையாக நினைக்கிறபடினால்தான் இன்னும் எரு போட்டுக்கொண்டே. அங்க யோசேப்பு சொல்றான், நான் நல்லவன் அப்படின்னு சொல்றான். அவன் சாட்டையே பண்ணல. ஆண்டவர் இப்ப என்ன பண்ணார்? 41ஆம் அதிகாரத்துல பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்த பொழுது அப்பதான் இந்த பானபாத்திரங்களை வாயிலின் தலையில அடிச்சுக்கிறான். ஐயோ, ஜெயில யார் இருக்கிறா? ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுவான்? சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவன் சொன்ன பொழுது யோசேப்பினுடைய வஸ்திரம் மாறிற்று. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கிறீர்களா? யோசேப்பை அழைப்பித்தார். அவனை தீவிரமாய் காவல் கிடைத்திருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். கணக்கில் தட்டுவோமா? ஹல்லேலூயா. அப்போ சிறைச்சாலையின் அனுபவம் மாறும் எப்போ அப்படின்னு கேட்டா, நீங்க அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமா இல்லாத வரைக்கும் உங்க சிறைச்சாலை வஸ்திரம் மாறாது. இன்றைக்கு நீங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறீங்களா? தேசத்திற்காக கொடுக்கிறீங்களா? அப்ப இன்னைக்கு உங்களுடைய நேரத்தை உங்களுக்காக செலவிடுகிறதை காட்டிலும் மற்றவர்களுக்காக நீங்க செலவிடுறீங்களா? யோசேப்பு செலவழித்தான். அதனால்தான் சிறைச்சாலையின் வஸ்திரம் அவனுக்கு மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நான் எனக்கு மட்டும்தான் நான் பிரயோஜனமா இருப்பேன்னு சொன்னீங்கன்னா, உங்கள் சிறைச்சாலையின் வஸ்திரம் ஏன் இன்னும் மாற்றப்படவில்லை? காரணம், you are not going to be useful to anybody. Why should God bless you? ஏன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்? நீ யாருக்குமே பிரயோஜனமா இல்லைன்னும் போது நீ சிறைச்சாலையிலே கடை. நீ அவனை நல்லவன் சொல்லிட்டு இருக்க, நீ சிறைச்சாலையில இரு. அப்ப அவன் அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமா இருந்தபடினால கர்த்தர் என்ன பண்றாரு? இன்னும் தேசத்திற்கே பிரயோஜனமாகும்படியாக அவன் வஸ்திரத்தை அவர் மாற்றினார். உங்களுக்கும் அவர் மாற்றுவார். எப்போது? ஆண்டவரே, இன்றைக்கு என்ன ஒப்புக் கொடுக்கிறேன். அப்படியே 2 கரத்தை மேல தூக்கி கண்கள் மூடி இருக்கட்டும். நல்ல செய்தியை முடிக்கல. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் யாருக்கு பிரயோஜனமா இருக்கிறேன் இல்லையோ மற்றவங்களுக்கு நான் பிரயோஜனமா இருப்பேன். ஆண்டவரே, யோசேப்பை போல ஆண்டவரே, மற்றவங்களுடைய பிரச்சனை என் பிரச்சனையா நான் எடுத்து அவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, அந்த ஆத்தும பாரத்தை எனக்குள்ள தாங்க. உங்களுடைய நாமத்தை நான் இதுவரைக்கும் நான் மறுதலித்தது உண்மைதான். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நான் தூஷித்தது உண்மைதான். உம்மை பத்தி நான் தப்பா நினைச்சது உண்மைதான். ஆண்டவரே, இன்றைக்கு என்னை நான் அறிக்கை எடுக்கிறேன். நான் பாவி என்று நான் உணர்கிறேன். ஆண்டவரே, பாவியான என் மீது கிருபையாயிரும். அன்றைக்கு அந்த ஆயக்காரனுடைய ஜெபம் வேற ஒண்ணுமே இல்ல. பாவியான என் மீது கிருபையாயிரும். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, பாவியான என் மீது கிருபையாயிரும் என்ற ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக திரும்பி சென்றான். ஹல்லேலூயா. அப்பனே, இந்த ஜெபத்தை நீ கேட்டதற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்ப இன்றைக்கு அவனுடைய வஸ்திரம் மாற்றப்பட்டு அவன் சவரகன் பட்டு தீவிரமாய் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வரப்படுகிறான். காரணம் என்ன? 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் செய்ததான ஊழியம். அப்ப இன்னைக்கு நான் ஊழியம் செய்யறேன், எனக்கு அதுக்கேற்ற பலன் இல்லை நீங்க சொல்றீங்களா? அதற்கென்று ஒரு பலன் வரும். அதற்கென்று ஒரு நாட்களை அவர் குறித்து வைத்திருக்கிறார். அந்த காலத்தின் அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாக அவர் செய்து வைத்திருக்கிறார். அப்ப யோசேப்பினுடைய வாழ்க்கையில வஸ்திரம் மாற்றப்பட்டு ஒருவன் தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனா இருந்தால் அவன் எங்க நிற்பான்? ஈசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அப்படித்தான் யோசேப்பு அன்றைக்கு அடிமைத்தன வீட்டுல உருப்படியா வேலை செஞ்சான். ஜெயில இருக்கும் போதும் உருப்படியா வேலை செஞ்சான். அப்ப இன்றைக்கு யாரு பாக்குறாங்களோ பாக்கலையோ, நீங்க உங்க வேலையை உங்க ஊழியத்தை நீங்க உண்மையா செய்வீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உங்களை ஒரு நாள்ல ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவது நிச்சயம். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அவன் ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கிறான். ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது அங்கே அவன் கடிதரும் செடி என்பதை அங்கேயும் அவன் விளங்க செய்கிறான். எப்படி பிரதர்? அந்த தேசத்துல எகிப்து தேசத்திற்கு அவனை எப்படி கொண்டு வந்தாங்க? அடிமையா கொண்டு வந்தாங்க. அபாண்டமாக பழி சாட்டினார்கள். அந்த தேசத்திற்கு நன்மை செய்திருந்தான். ஆனால் அந்த தேசத்தின் அதிபதிக்கு அடுத்தபடியா இருந்தவன் என்ன பண்றான்?
இவனுக்கு தீமை செய்தான். இப்ப அவன் என்ன சொல்றான், பார்வோனுடைய சொப்பனத்தை கேட்டோன்னே இந்த தேசம் என்ன பண்ண போகுது, வறுமைக்குள்ள போக போகுது. இப்ப நான் என்ன பண்ண மாட்டேன், இதை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவனோ பார்வோனுக்கு என்ன பண்றான், இருக்கிற மாதிரி பேசான். உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்று சொல்லுங்க. நம்மகிட்ட நிறைய பட்ட சுபாவம் இல்ல, உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறது. இருதயத்துல ஒண்ணுமே இல்ல பிரதர் சிஸ்டர் அப்படின்னு சொல்றது உள்ளுக்குள்ள ஒண்ணுத்துக்கு ஆகாத குணம். அப்ப எப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? அப்போ இங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கையில அந்த துரோகம் பண்ண அந்த தேசத்திற்கு அவன் நன்மை செய்யறான். சொல்றான் 7 வருஷம் நல்ல செழிப்புள்ள ஆண்டுகள் வரும், இன்னும் 7 ஆண்டுகள் வரும். அது எப்படி இருக்கும், பஞ்சம் நிறைந்ததாக இருக்கும். அப்போது நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி என்ன பண்றான், கர்த்தருடைய ஆலோசனையை அந்த புறஜாதி ராஜாவுக்கு அவன் சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். அப்ப இன்றைக்கு நாம அவன் புறஜாதியோ, அவனால் நமக்கு சபையில பிரயோஜனம் இருக்குதோ இல்லையோ, அவன் உள்ள வரட்டும், யாராலும் உள்ள வரட்டும். ஒரு நாள் எல்லாம் ஒரு நாள் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, 3 வருஷம் எங்க அண்ணி எனக்காக என்ன பண்ணாங்க, கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. மாடியில தான் பிரேயர். 3 வருஷம் என்ன கூப்பிட்டாங்க, விடவே இல்லை. வாங்க 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 சொல்லுவாங்க, போறது இல்லை. ஆனா நாள் ஒன்று வரும்பொழுது, அப்போ ஒரு நாள் இல்லைனாலும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அப்போ ஒரு நாள் இல்லைன்னா அந்த மழை திரும்பி போகுமா, போகாது. அப்போ இன்னைக்கு சேர் சூடாவதோ காலியாவதோ அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, உள்ள வரட்டும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் வெறுமையாக திரும்பாது. கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம் சிந்தையை மாற்ற விரும்புகிறார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை 12 பேரை வச்சிருந்தார்ல, ஒருத்தன் தான் என்ன பண்ண போறான், காட்டி கொடுக்க போறான். என்ன பண்ணிருக்கலாம், அந்த 12ஆவது ஆள் மட்டும் செலக்ட் பண்ணாமல விட்டாரு, அவனையும் சேர்த்து தான் செலக்ட் பண்ணி கூடவே வச்சு அவன் கையில பணப்பையும் வேற கொடுத்திருந்தார். அதான் ஆண்டவருடைய ஸ்டைல். அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவர் ஸ்டைல்ல இருக்கிறோமா, நம்ம ஸ்டைல்ல இருக்கிறோமா? வழக்கமா இப்படிப்பட்ட ஸ்டைல்ல இருக்கிறோம், சிலது அப்படிப்பட்ட ஸ்டைல்ல இருக்கிறோம், உலகத்தின் ஸ்டைல்ல இருக்கிறோமே ஒழிய ஆண்டவர் ஸ்டைல்ல நம்ம இல்ல. அதனால்தான் இந்த வருஷம் இந்த மரம் இன்னும் இருக்கட்டும் என்ற ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்து கொத்தி அவர் எரு போட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கொரியா தேசத்திற்கு நான் போயிருந்த பொழுது அங்கே ஒரு ஜபத்தை கற்றுக் கொடுத்தாங்க. வழக்கமா நம்ம பக்கத்துல சேர்ல யாருமே இல்லைன்னு என்ன பண்ணோம், சேர்ல பைபிள் வச்சுக்குவோம், சேர்ல பேக் வச்சுக்குவோம் இல்லையா. நம்ம இன்னொரு ஜபம் ஊக்கமா, ஆண்டவரே சேருக்கு யாருமே வந்துடக்கூடாது, ஆண்டவரே இன்னைக்கு இது பக்கத்துல அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். கொரியா தேசத்துல காலியாக ஒரு சேர் இருக்குமானால் அவங்க சொல்லி கொடுத்தாங்க, அந்த சேரை பார்த்து அழுத்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இதுக்கு ஒரு மனுஷன் வந்திருக்கணுமே, ஆண்டவரே இன்னைக்கு இதுல ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி இதுக்காக அழுது ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. கொரியா தேசத்துல காலையில 5 மணிக்கு ஆராதனை, டெய்லி எல்லா நாளும் காலை 5 மணிக்கு விடிய கால ஆராதனை. நாங்கள் போயிருந்த நாட்கள் பயங்கர கொடிய குளிர் உள்ள நாட்கள், -6 டிகிரிஸ் வரைக்கும் இருக்கும். உறைந்து போய்விடும். நீங்க அந்த ஹீட்டுக்குள்ள அந்த ட்ரெஸ் எல்லாம் போடலன்னா மூக்குல இருந்து ரத்தம் வந்துடும். இப்போ அங்கே கார்ல அவங்க டிராவல் பண்ணி அந்த சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னா பனி பொழியும். பனினா எப்படி, வெள்ளையா இருக்கக்கூடிய பனி உள்ள, இப்ப அதெல்லாம் கட்டிட்டு வரணும். இப்ப நாங்க வழக்கமா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி 5 மணிக்கு ஆராதனை, இவ்வளவு குளிரா இருக்கு, யார் சீக்கிரம் வர போறான்னு சொல்லிட்டு வழக்கம் போல 5:10 போனா உள்ள இடமே இல்லை, எல்லாம் ஃபுல். அப்ப இன்னைக்கு 9 மணிக்கு நமக்கு ஆராதனை, ஆடி அசைஞ்சி அண்ணன் நட போட்டு நாங்க எத்தனை மணிக்கு வரோம் சர்ச்சுக்கு? ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் வேலைக்கும் ட்ரெயின் பிடிக்கிறதுக்கும் பஸ் பிடிக்கிறதுக்கும் டைமுக்கு போறோமா இல்லையா? பெருங்குளத்தூர்ல போய் இன்னைக்கு பஸ் தான் பிடிக்கணும், இருக்கிறது பெருங்குளத்தூர் தான். ஆனா என்ன பண்ணுவோம், 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி போனோம், எதிர் சைடு கிராஸ் பண்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்னு சொல்லி என்ன பண்றோம், டைமுக்கு போறோம். ஆனா சர்ச்சுக்கு எத்தனை மணிக்கு வரோம், எப்படி வரும்? அது 1000 காரணம் சொல்றோம். எங்க வீட்டுக்காருக்கு நான் சுடு தண்ணி நான் தான் வச்சு கொடுக்கணும், அவருக்கு டிஃபன் வச்சு கொடுக்கலாம், அவர் கோச்சிக்குவாரு, என் பிள்ளைங்க இப்படி அப்படி. நான் காலையிலே சமைச்சிட்டு வந்துட்டாதான் நீங்க ஆராதனை டைமுக்கு முடிக்கிறீங்க, 11:30 சொல்றீங்க, 12:30 வீட்டுக்கு போய் யார் பிரதர் உடனே சமையல் பண்ற, அதனால என்ன பண்றேன், சமையல்லாம் செய்து முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம 1008 காரணமும் காரியங்களும் நாம் சொல்லுகிறோம். அப்போ இங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன், நான் என்ன சொல்றேன், ஒரு உண்மையா இருக்கிறத பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். அவன் யாருக்கு முன்னாடி நிற்பான், ஈஸ்வருக்கு முன்பாக நில்லாம ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அப்ப ஏன் இன்றைக்கு நாம் எதிர்பார்த்திருக்கிற உயர்வு ஏன் வரவில்லை? அந்த ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு உண்டான அவனுக்கு உண்டான என்ன, இப்ப ஆலோசனை கொடுக்கிறான். சரி, இப்ப நல்ல கவனிங்க, நமக்கு ஒரு பிரச்சனை உச்சக்கட்டத்துல வந்துச்சு. இப்போ ஒரு 2 ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க.
எப்படி பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி 1 லட்சம் ரூபா வாங்கினாங்க, உங்கள்கிட்ட பணம் வந்து கொடுத்துட்டீங்க. இப்போ உங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை, இப்போ அது வரைக்கும் நீங்க கேட்கல, இப்போ உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தேவை. அவங்களிடத்துல போய் அந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டு அவங்க போன் எடுக்கல, வீட்டுக்கு போனா எங்கிட்ட இப்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள நல்லா வாட்டி, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனேன்னு சொல்லிட்டு வருவீங்களா? நாசமா நீ போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். உண்மையா சொல்லுங்க, நான் உனக்கு எவ்வளவு டைம்ல ஹெல்ப் பண்ணேன், உனக்கு மனசாட்சி இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கோபமா நம்ம வந்து பேசுவோம் இல்லையா? அப்போ நமக்கும் ஆண்டவருக்கும் நல்ல தொடர்பு இருந்துச்சுன்னா பாருங்க, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில முதலாவது அவனுடைய Dress போச்சு, கர்த்தரை இழக்கவில்லை. ரைட்டா? வெறுங்குழியில தள்ளப்பட்டான், கர்த்தரை இழக்கவில்லை. அடிமைத்தனத்தின் Dress கொடுக்கப்பட்டது, கர்த்தரை இழக்கவில்லை. சிறைச்சாலை Dress கொடுக்கப்பட்டது, கர்த்தரை இழக்கவில்லை. மேனேஜர் Dress கொடுக்கப்பட்டது, கர்த்தரை இழக்கவில்லை. திருப்பி சிறைச்சாலை Dress கொடுக்கப்பட்டது, கர்த்தரை இழக்கவில்லை. சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது நன்மை செய்தான், நன்மைக்கு நன்மை வரவில்லை, ஆனாலும் அவன் கர்த்தரை இழக்கவில்லை. வெளியில வந்து சொப்பனத்துக்கு அப்போ அர்த்தம் சொல்றான். அப்ப கர்த்தரோட உள்ள தொடர்புல அவன் என்ன பண்ணல, குறைபடவே இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், முன்னாடி மாதிரி என்னால ஜெபிக்க முடியல, முன்னாடி மாதிரி என்னால பைபிள் வாசிக்க முடியல. அப்ப கர்த்தர் எப்படி உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? யோசேப்பு 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் 13 ஆண்டுகள் அவன் வந்து உயர்த்தப்படவே இல்லை. அப்ப 13 ஆண்டுகளும் கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார் தான் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில ஏன் ஜெபிக்க முடியல? ஆண்டவரோட கூட உள்ள தொடர்புல நம்ம இன்னும் சரியா இல்ல. அப்ப யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஜெயில இருந்து வெளியில வராங்க, அவசர அவசரமா ஷேவ் பண்ணிட்டு வெளியில வராங்க, வந்த உடனே ப்ராபசி சொல்றான். நம்ம என்ன சொல்றோம், ஒரு 2 hours நான் ஜெபம் பண்ணிட்டு நல்லா உபவாசம் பண்ணிட்டு ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங்ல இருந்து நான் வரேன், அப்பதான் எனக்குள்ள இருந்து என்ன வரும், ப்ராபசி வரும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படிலாம் கிடையாது. நீங்க பேசுற வார்த்தை ப்ராபசியா இருக்கும். அப்ப எப்போ கர்த்தரோடு கூட உங்களுடைய ஐக்கியமும் உறவும் கடிதருகிற அனுபவம் உங்களுக்குள்ள இருக்குமானால், யோசேப்பு கடிதிரும் செடி சும்மா சொல்லல, அவன் எனி டைம் ரெடி. He was with God. God was with him. கர்த்தர் அவனோடு இருந்தால் அவன் கர்த்தரோடு கூட இருந்தான். அது மாத்திரமல்ல, ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு. அப்ப ஆலோசனை கொடுக்கிறாங்க. என்ன சொல்றான், நீ என்ன பண்ணு, இந்த பரிபூர்ண வருஷத்துல இதெல்லாம் சேகரித்து வை, 1/5 ஒரு பாகத்தை எடுத்து சேர்த்து வை, மற்றதை என்ன பண்ண பஞ்ச காலத்துல உபயோகப்படுத்தலாம் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறான். இப்ப வழக்கமா நமக்கு இன்னைக்கு வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆச்சு, இப்ப நம்ம ஆராதனைக்குள்ளாக கடந்து போவோம்னு சொன்ன பிறகுதான் நமக்கு இந்த மூடு வரணுமோ, அப்பதான் நமக்கு எல்லாமே என்ன வருது, பாஷெல்லாம் வருது. ஆனா யோசேப்பை குறித்து ஒரு பார்வோன் சொல்றான், 41-38 படிங்க. அப்போது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவர் உண்டோ என்றான். அவன் அந்நிய பாஷை பேசினானா, அவன் ஆடினானா? ஆனா ஒரு மனுஷன், ஒரு புறஜாதி மனுஷன் அவனை பார்த்து சொல்றான், இவனுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கு. நமக்குள்ள ஆவி இருக்குதா இல்லையான்றதுக்கு நம்ம 2 அந்நிய பாஷை பேசி கொஞ்சம் ஆட்டம் போட்டு கொஞ்சம் கை தட்டா நமக்குள்ள ஒரு ஃபீலிங்கே வருது. என்னது, இப்பதான் எனக்குள்ள கொஞ்சம் ஆவி இறங்கி இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீலிங்கே வருது. ஆனா ஒரு புறஜாதி ராஜா நம்மளை பார்த்து தேவ ஆவியை பெற்ற இவனை போல ஒருவன் உண்டோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவ ஆவி நமக்குள்ள இருக்கிறதா? யோசேப்பு கடிதரும் செடி. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பேசணுங்க, நம்ம வார்த்தை பேசணுங்க, நம்ம செய்கை பேசணும். அப்ப இன்றைக்கு நாம் ஏன் இந்த வருஷமும் அவர் கொடுத்திருக்கிறார், இந்த வருஷத்துல மற்றவங்க பார்த்து சொன்னோம் இவங்களுக்குள்ள பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்குதுன்னு சொல்லணும். அப்ப அங்க புறஜாதி ராஜா தன் வேலைக்காரர்களை பார்த்து சொல்றான், இவனுக்குள்ள பரிசுத்த தேவர்களின் ஆவி இருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்லு. இப்ப இன்றைக்கு இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கைய நீங்க கொஞ்சம் உற்று கவனித்து பார்க்க வேண்டும். இப்போ இது முடித்த உடனே அவனுக்கு வேறு வஸ்திரம் மாற்றப்படுகிறது. என்ன வஸ்திரம்? ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துக்கு 42. வஸ்திரம். இப்ப முதலாவது சிறைச்சாலையிலிருந்து வெளியில வரும்பொழுது வேறு வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்தாங்க. இப்ப என்ன பண்றாங்களா, மெல்லிய வஸ்திரம். மெல்லிய வஸ்திரம் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறதற்கு அவனுக்கு என்ன பண்றாங்க, மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்குறாங்க, ஃபைன் கார்மெண்ட்ஸ். அப்போ இது ராஜாவுக்கு முன்பாக. போ நீதியின் வஸ்திரங்கள், பல வஸ்திரங்கள் இருக்குது. இப்போ ராஜாவுக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போனோம்னா ஆண்டவர் என்ன பண்ணோம், நமக்கு அப்படிப்பட்ட வஸ்திரத்தை அவர் கொடுக்க வேண்டும்.
ராஜாவுக்கு முன்பாக நிற்கக்கூடியதான ஒரு வஸ்திரம் ஒன்று உண்டு. அப்போ பாருங்க, ஒரு விருந்து சாலையில எல்லாரையும் உள்ள கூப்பிட்டாங்க, வழிபோக்கர்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க. அங்க ஒரே ஒரு மனுஷன் என்ன பண்ணல, விருந்து சாலையில அந்த வஸ்திரத்தை, கல்யாண வஸ்திரத்தை தெரியாதவனாக இருந்தான். அப்போ இன்னைக்கு ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது என்ன பண்றாருங்க, ஒரு மெல்லிய வஸ்திரம். அப்போ இன்னைக்கு சொல்றோம், பரலோக பாக்கியத்துக்குள்ள போகணும்னா உங்களுக்கு எனக்கு என்ன கொடுக்கப்படணும், ஒரு மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட வேண்டும். மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டாச்சு. இப்போ நமக்கு எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஆஹா, எனக்கு என்ன வந்துருச்சு, மெல்லிய வஸ்திரம் வந்துச்சு, நான் எங்க போறேன், பரலோகத்துக்கு போறேன். அதோட யோசேப்பினுடைய வாழ்க்கை நிற்கல, அதோட யோசேப்பினுடைய வாழ்க்கை நிற்கல. ஆதியாகமம் 45 அதிகாரத்துல 22வது வசனத்தை வாசிங்க. அப்போ வஸ்திரத்தை பெற்றவன் இப்ப என்ன பண்றான், வஸ்திரத்தை கொடுக்கிறவனாக மாற்றுகிறான். கரங்களை தட்டுவோமா, ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நாம் நிறைய வேளையில வஸ்திரத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம், வஸ்திரத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா, ரட்சிப்பை அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? சொந்த குடும்பத்திற்கு தான் கொடுக்கிறான் அந்த வஸ்திரத்தை. ஒரு சகோதரனுக்கு 10 கோத்திரத்தில் உள்ள 10 பேருக்கு கோத்திர பிதாக்களுக்கு 1 கொடுக்குறான், 12வது உள்ளவனுக்கு என்ன பண்றான், 5 கொடுக்குறான். ஏன்னு கேட்டா பென்யமின் பயங்கரமான மோசமான ஆளுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. அவன் பயங்கரமான ஆளு. அந்த யோசேப்பு குறித்து, அந்த யாக்கோபு அவனை குறித்து சொல்லும் பொழுது பெஞ்சமினை குறித்து பயங்கரமா சொல்லப்படுது. பாருங்க, பெஞ்சமின் கோத்திரத்தில் வந்தவன் தான் யாரு, சவுல். சவுல் என்ன பண்ணா, கீழ்ப்படியவில்லை. அமலேக்கியரை முற்றுமுடிய அழிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் கீழ்ப்படியவில்லை. அப்புறம் என்ன பண்றாரு, கடைசியில இன்னொரு சவுலை தெரிந்து கொள்ளுகிறார். அதே பெஞ்சமின் கோத்திரத்துல சவுலை பவுலாக மாற்றி அந்த ஊழியத்தை என்ன பண்றாரு, ஆண்டவர் அங்கே நிறைவேற்றி கொடுக்கிறது வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு வஸ்திரத்தை பெற்றவன் இன்றைக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறவனாக கர்த்தர் மாற்றுகிறார். அப்ப இன்றைக்கு கனி தருகிற அனுபவம் என்று சொன்னால் என்ன, நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன பண்ணோம், என்னுடைய சொந்த குடும்பத்துக்கு நான் கொடுக்கிறவளாக என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப கனிதரும் செடி என்று சொன்னால் ஏதோ நான் நல்லவனாக வாழ்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களையும், ஏனென்று கேட்டால் அவங்க சொல்றாங்க, தகப்பன் உயிரோடு இருக்கும்போது எங்களெல்லாம் எதுவும் பண்ணிடாதன்னு சொன்னாரு, என்னை எதுவும் பண்ணிடாதன்னு சொல்லும் பொழுது யோசேப்பு அழுதான் என்று சொல்லப்படுகிறது. யோசேப்பு அழுதான். அவன் சொல்றான் பாருங்க, இப்போ சொந்த சகோதரருக்கு என்ன பண்ணிட்டான், வஸ்திரத்தை கொடுத்துட்டானா, அடுத்த தலைமுறைக்கும் அவன் என்ன செய்யறான்றது போடப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 50 அதிகாரத்தின் 20-21 வசனங்களை வாசிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தை. பாருங்க, உங்களுக்கு மாத்திரம் நான் வஸ்திரம் கொடுத்துட்டேன்னு நினைக்காதீங்க, உங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ண போறேன். ஸோ த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அப்போ இன்றைக்கு நம்முடைய எண்ணம் எல்லாம் என்னது, இன்னைக்கு முதல்ல என் சொந்த குடும்பம், என் அண்ணன் அக்கா, அடுத்தது என்னது, அவர்களுடைய பிள்ளைகள். அது மட்டும் இல்ல, மற்ற தேசத்தின் ஜனங்கள், எல்லா தேசத்தாரும் எங்க வந்து தான் தானியத்தை பெற்றுக்கொண்டார்களா, யோசேப்பின் இடத்துல வந்து தானியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நான் எப்படி இருக்கணும், அதாவது அவர் சொல்றார், உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. அப்போ இன்னைக்கு நீங்கள் கனிதரும் செடியாக இருப்பீர்களே ஆனால் அவர் என்ன பண்ணுவார், மாற்று வஸ்திரங்களை சொந்தத்துக்கும் கொடுப்பாரு, அடுத்த தம்பிக்கும் கொடுப்பாரு, அவங்க பிள்ளைகளுக்கும் கொடுப்பாரு, அந்த ஊருக்கெல்லாம் கொடுப்பார். கரங்களை தட்டுவோமா. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அடுத்தவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பது மாத்திரமல்ல, யோசேப்பு தன் முடிவை குறித்து ரொம்ப தீர்க்கமா இருந்தான். எங்க இருந்தான், எகிப்து தேசத்துல இருந்தான். எகிப்து தேசத்துல பவர்ஃபுல்லா இருந்தானா, பவர் இல்லாம இருந்தானா, பயங்கர பவர்ஃபுல். அப்போ உலகத்தில் பயங்கர பவராக தான் இருக்கிறான். ஆனால் அவன் தன் முடிவை குறித்து என்ன எழுதி வைத்திருக்கிறான், 50 அதிகாரத்தின் 24 முதல் 26 வசனங்களை வாசித்து, யோசேப்பு இந்த ரட்சிப்பில் நடத்தின சகோதரரை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் பாருங்க, தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணை இடுவித்துக் கொண்டார். யோசேப்பு 110
வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். 30 வயசுல ரட்சிக்கப்பட்டான். இப்போ 110 வயசு, 80 வயசு, 80 இயர்ஸ். அந்த 80 வருஷமும் அவனுக்குள்ள கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? நான் இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு மரணம் அடையலாம், எகிப்தில் நான் மரணம் அடையலாம், ஆனால் என் எலும்புகள் எங்கே போகணும்? என் தகப்பனுடைய தேசத்திற்கு போகணும். அப்போ இன்றைக்கு இந்த உலகம் உங்களுக்கும் எனக்கும் உரியது அல்ல. நாம் இங்கேருந்து என்ன பண்ணோம்? நம்மளை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆண்டவர் எங்கே பண்ணோம்? கானான் தேசத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். எவ்வளவு தான் உயர்வில் இருந்தாலும் சரி, எகிப்தின் மேன்மைக்கு மோசே என்ன பண்ணல? அடி பண்ணியவே இல்லை. அநித்தியமான பாவ சந்தோஷத்துக்கு தன்னை விட்டு கொடுக்கவில்லை. அதை வெறுத்து, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்து தன் சகோதரோடு கூட பங்கு, எதில் பங்கு? அந்த பாடுகளில் பங்கு பெறும்படி உபத்திரவத்தை தெரிந்து கொண்ட வசனம் நமக்கு தெரியுது. ஆனால் உபத்திரவம் வந்தால் முடியலையே. அதுதான் இப்போ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார், சபையோடு கூட பேசுகிறார். இந்த சபை என்ன பண்ண போறாரு? இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் அதை சுற்றிலும் கொத்தி எறிவிடும். அப்போ இந்த இடம் நிரம்பி வழியணும்னா முதல்ல நீங்கள் எந்த பாதை வழியாக போனாலும் உங்கள் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்தவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அதை கொடுக்க முடியும். என்கிட்ட ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்த காரியம், யூ கெனாட் கிவ் விச் யூ டு நாட் ஹேவ். உன்னிடத்தில் இல்லாததை நீ என்ன பண்ண முடியாது? மற்றவங்களுக்கு நீ கொடுக்க முடியாது. இயேசு நல்லவர்னு சொல்லணும்னா நீங்கள் உணர்ந்து சொல்லாத வரைக்கும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. சும்மா வாயில் சொன்னால் இயேசு நல்லவர்னா சொல்லுவாங்களே. நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க? வாயிலேயே பாருங்க, நான் சொன்னேன், வாயில் யாராவது வடை சுடணும்னா வாயில் தின்னதான் முடியும். நம்ம ஆளுங்க பேசுகிற பேச்சை பாருங்க, வாயில் வடை சுடுறாங்க. இதுதான் நம்ம பொல்லாத உலகங்க. வாயில் வடை தின்னதான் முடியும். அப்படி சொல்கிறவங்களுக்கு திருப்பி சொல்லுங்கள், வாயில் எங்கே சுட்டு காட்டு. அப்போ நாம் உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரித்து கொண்டே இருக்கிறோம். வசனத்திற்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை காட்டிலும் உலகத்தின் வார்த்தைகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா? வாயிலன்னு சொன்னோன்னா வடை சுடுற அளவுக்கு போயிட்டீங்க. ஆனால் வசனத்துக்கு எத்தனை பேர் நீங்கள் கீழ்ப்படுறீங்க? அப்போ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நிற்போம். கர்த்தர் இந்த நாளில் ஒவ்வொருவரோடு கூட அவர் பேசியிருக்கிறார். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் படருகிறதான கனிதரும் செடி என்று சொல்லி 2 முறை சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை என்ன பார்த்தோம் அப்படி சொல்லுங்கப்பா, கேளுங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, என்ன பார்த்தோம் அப்படி நீங்க சொல்லணும். ஆண்டவரே 12 பேருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட பொழுது வில் வீரர்கள் அவனை மனமடைவாக்க முயற்சி பண்ணாங்க. யோசேப்பின் காலத்துல எந்த சண்டையுமே நடக்கல. அப்ப வில் வீரர்கள் யாரு? அந்த 10 கோத்திர பிதாக்கள். அப்ப இன்னைக்கு நீங்க சொல்லலாம், வில்லு அப்படின்றது அந்த சொல்லுக்கு ஈடாக அங்க சொல்லப்பட்டதான ஒரு காரியம். இன்னைக்கு சில சொல்லு நிமித்தம் நீங்க சோர்ந்து போயிட்டீங்க. ஊழியத்தை செய்ய வேண்டாம், ரொம்ப பைபிள் வேண்டாம், ஆண்டவரோட ரொம்ப நெருங்கினா ரொம்ப பிரச்சனை, பல காரியங்களை நீங்க ஆண்டவரை பத்தி சொல்லிட்டீங்க, தப்பா பேசிட்டீங்க. அன்னைக்கு சிறைச்சாலையில சொப்பனம் கண்டவங்கிட்ட ஆண்டவரை மகிமைப்படுத்தினா நீங்க நிறைய பேர்ட்ட ஆண்டவரை விட்டு கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரை. நீங்க என்ன விட்டு கொடுக்கல, ஆனா நிறைய இடத்துல நான் உங்களை விட்டு கொடுத்துட்டேன் ஆண்டவரே. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியே இல்லாம இருக்கிறேனா ஆண்டவரே? நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி பார்க்கிறேன், அன்னைக்கு நான் நல்லா ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு அந்த அளவுக்கு நான் ஜெபம் பண்ணல, நான் வளர்ச்சி இல்லை. ஆனா உலக பிரகாரமா நான் இன்னைக்கு சொந்த வீடு கட்டிட்டேன், இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு பிள்ளைங்க இருக்கு, எனக்கு பேர பிள்ளைங்க இருக்கு, இதெல்லாம் எனக்கு சந்தோஷம் இருக்கு. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறையை நான் இன்னும் உங்க பக்கம் திருப்பவே இல்லையா ஆண்டவரே? யோசேப்பு முதல் தலைமுறையை திருப்பினான், 2ஆம் தலைமுறை திருப்பினான், அந்த தேசத்தை திருப்பினான், பல தேசத்தில் உள்ளவர்களை திருப்பினான். ஆண்டவர் என் வாழ்க்கையில மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவளாக என்னை எங்களையும் மாற்றுங்க ஆண்டவரே. ஹalleluya, thank you Lord. உமக்கு நன்றி. சொல்லுங்க ஆண்டவரோடு கூட கொஞ்ச நேரம் கண்கள் மூடி இருக்க, மற்ற காரியங்கள் எல்லாம் மறந்து ஆண்டவரோடு கூட உங்களை ஒப்புரவாக்குங்க. ஆண்டவரை எங்கெல்லாம் நீங்க தூஷித்தீங்க, ஆண்டவரை எங்கெல்லாம் விட்டு கொடுத்துட்டீங்க, எங்கெல்லாம் ஜெபம் பண்ணாம இருந்துட்டீங்க, எங்கெல்லாம் சோர்ந்து போயிட்டீங்க, சின்ன காரியத்துக்கும் சோர்ந்து போய் ஆண்டவரோட கூட சண்டை போட்டீங்கல்ல, ஜெபத்துல சண்டை போட்டீங்க. ஆண்டவரே உங்களுக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கான்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல முறுமுறுப்புகள் ஆண்டவரே இவைகள் எல்லாம் எனக்கும் எங்களுக்கும் தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. அப்படின்ற இன்றைக்கு நாங்கள் உங்க பக்கத்துல வர விரும்புகிறோம் ஆண்டவரே. உங்க பக்கத்துல வர விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. எங்களை இருக்கிற வண்ணமாக நீர் ஏற்றுக்கொண்டீர். ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியாதனால தான் உங்களை எங்களால சரியா ஏற்றுக்கொள்ள முடியல ஆண்டவரே. நீங்க யார் என்பதை இந்த நாளில் நீர் விளங்க செய்தீர் ஆண்டவரே. குழியில விழுந்தாலும் நீர் யோசேப்போடு இருந்தீர், யோசேப்பும் உம்மோட கூட இருந்தான். அடிமைத்தனத்த வீட்டிலையும் நீர் அவனோடு கூட இருந்தீர், அவன் உம்மோடு கூட இருந்தான். அவன் உயர்த்தப்பட்ட பொழுதும் ஆண்டவரே சில வேளைகளில பணம் வந்துட்ட பிறகு
நான் உங்கள்கிட்ட சரியான உறவில் இல்லை ஆண்டவரே, சரியான ட்ராக்ல இல்லை, சரியான ஆலயத்துக்கு போகல, சரியான காணிக்கை கொடுக்கல, சரியா தசம பாகம் கொடுக்கல, சரியா ஊழியர்களை நான் மதிக்கல, எங்கள் வீட்டில் உள்ளவங்களை நான் மதிக்கல, சில பெருமைகள் எனக்குள்ள வந்துருச்சு. ஆனால் யோசேப்போடு கூட நீங்க இருந்தீங்க ஆண்டவரே. அந்த மேனேஜர் வஸ்திரமே போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் மாத்திரம் எனக்கு போதும்னு அவன் சொன்னான். நானும் அதை போல இன்னைக்கு நான் சொல்றேன் ஆண்டவரே, உலக மேன்மையெல்லாம் என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, நீங்க மாத்திரம் எனக்கு போதும்னு நான் சொல்லட்டும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி இப்போ நம்ம உண்மையாக உணர்ந்து நாம் பாடுவோமா? நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. திருப்பி சொல்லுவோம், நீர் மாத்திரம் போதும், நீர் உண்மையாய் உணர்ந்து சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. திருப்பி சொல்லுங்க, நீர் மாத்திரம் நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு.